ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போம். நேரத்தில் ஆண்டவர் வர கிருபை செய்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எஜமானனே, நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரப்பா. நீர் செய்ய நினைப்பது தடைபடாது. நீர் செய்ய நினைப்பது ஒரு நாள் தடைபடாது. உங்கள் கிருபை பெரியதப்பா. அளவிட முடியாத உங்கள் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அளவிட முடியாத உம்முடைய ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் உம்முடைய கரத்தில் தருகிற ஆண்டவரே இயேசுப்பா, கொஞ்ச நேரம் உங்கள் பாதபடியில் ஆண்டவர் உம்முடைய வசனங்களை தியானித்து செபிக்க ஆண்டவரே அப்பா, நாங்கள் உண்மை உள்ளவர்களாக காணப்பட நீங்கள் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தாமதமானதுக்காக நான் உங்கள் எல்லாரிடத்திலும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரச்சனை எவ்வளவோ தவிர்த்தும் தவிர்க்க முடியாத அளவுக்கு தாமதமாகிவிட்டது. போதகர்கள் வர வேண்டியவர்கள் எல்லாரும் லேட்டாக வரும்போது நம்ம சரியான நேரத்தை ஃபாலோ பண்ண முடியாமல் போச்சு. பிரைசலான். ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நீ கை கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நாம் எதற்காக கை கொள்ள வேண்டுமா? நமக்கு நன்மை உண்டாகும்படிக்கு. சொல்லலாம். அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நாம் கை கொள்வோமானால் அவருக்கு நன்மை உண்டாகாது. யாருக்கு நன்மை உண்டாகுமா? நமக்கு நன்மை உண்டாகுமா? ஹல்லேலூயா. இதை நாங்கள் வசனத்தின் மூலமாய் வாசித்தறிந்தாலும் வாழ்க்கையிலே அனுபவித்து அறிந்தவர்கள். ஒரு தேவனுடைய மனுஷன் அல்லது ஒரு ராஜா யாராக இருந்தாலும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் காத்து நடக்கக்கூடுமானால் பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் வரைக்கும் எடுத்து பார்த்தால் அவருடைய பிரமாணங்களின்படி வாழ்ந்த அத்தனை பேர்களும் இந்த பூமியில் சிறப்பான ஆசீர்வாதத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. மிகவும் சிறப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேகமான சில ஆதாரங்களை எல்லாம் அவங்களோடு கூட பேச போகிறேன். ஏசாயா 48:18 கூட வாசிங்க. ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைய போலும் இருக்கும். அல்லேலூயா. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நாம் அவருடைய வழிகளில் நடந்தால், நாம் அவருடைய பிரமாணங்களின்படி நடந்தால், நாம் அவருடைய வசனத்தை காத்து நடந்தால், அவர்கள் அன்பு கூறுகிறவர்களாய் இருந்தால் நமக்கு சமாதானம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்ல. அது நதியை போல இருக்குமா? நீரூற்றை போலையும் இல்லை, ஓடையை போலும் இல்லை, ஆறுகளை போலும் இல்லை, அதையும் கடந்து நதியை போல இருக்கும்ங்கிறார். வாழ்க்கையில் சமாதானம் தானங்க வேணும். எது இருந்தும் சமாதானம் இல்லை என்ற ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. சமீபத்தில் ஒரு குடும்பம் என்னை தேடி வந்தது, திருவனந்தபுரத்திலிருந்து. மிகவும் ஐஸ்வர்யவான்கள், மிகவும் ஐஸ்வர்யவான்கள். கேரள அரசில் மிக பெரிய உத்தியோகம் பார்க்கிறவர்கள். 21 வருடங்களாய் எனக்கு சமாதானம் இல்லை. 24 வயதில் ஆரம்பித்த உபத்திரவம், வேதனை, கஷ்டம். இப்பொழுது எனக்கு 45 வயதாகிறது.
21 வருடங்களாய் சமாதானம் இல்லாமல் வாழுகிறார்கள். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் அல்ல, கர்த்தரை அறிந்தவர்களும் அல்ல, ஆண்டவரை நேசிக்கிறவர்களும் அல்ல. இயேசு என்ற வார்த்தையே என்னை சந்தித்த அன்றுதான் முதல் முறையே அவருடைய நாவுகளிலிருந்து வந்தது. நான் சொன்னேன், இன்று முதல் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். இன்று முதல் நீங்கள் 21 ஆண்டு காலம் இழந்து போன சமாதானம், 24 ஆண்டுகளா இல்லாத சமாதானம் கர்த்தர் இன்று முதல் தருவேன் என்று வாக்களித்தார். நம்பினார்கள். போகும்போது சொன்னார்கள், நான் மிகுந்த பாரத்தோடு வந்தேன், ஆனால் சந்தோஷத்தோடு போகிறேன் சொன்னார்கள். அல்லேலூயா. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கற்பனைகளை கை கொள்வோமே ஆனால், பிரமாணங்களின்படி வாழ்வோமே ஆனால், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமே ஆனால் நமக்கு சமாதானம் உண்டு. நமக்கு எந்த இடத்துல சமாதானம் இல்லை? வியாதி வரும்போது நமக்கு சமாதானம் போய்விடுகிறது, வறுமை வரும்போது சமாதானம் போய்விடுகிறது, பிள்ளைகளால் சமாதான கேடு உண்டாகிறது, குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் சமாதான கேடுகள் உண்டாகிறது. திடீர் என்று சமாதானம் உள்ள காலத்திலேயே சமாதான கேடுகள் தானாய் வந்து சேர்ந்து விடுகிறது. அது எப்படி எங்கிருந்து எந்த ரூபத்தில் வரும் என்று தெரியாது. காலையிலிருந்து மாலையில 4 மணி வரைக்கும் சமாதானம் இருக்கும், ஆனா திடீரென்று 4 மணிக்கு சமாதான கேடு உண்டாகும். அதுக்கு ஏற்றபடி ஒரு செய்தி எங்கிருந்தா நமக்கு வந்து சேரும். ஒரு போன் கால் போது நம்முடைய சமாதானம் நம்மை விட்டு பறிபோவதற்கு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் உனக்கு என்ன வரும்? சமாதானம் நதியை போல வரும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு மக்களே, இந்த பகல் வேளையில் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட சொன்ன தெளிவான வார்த்தை இதுதான். நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளின்படி வாழுங்கள், கர்த்தருடைய வேதத்தின்படி வாழுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேத வசனங்களை தியானியுங்கள். வேத வசனம் சொல்லி கொடுக்கும் போது அதை சரியாய் பிடித்து கொள்ளுங்கள். அந்த வசனத்தை காத்து நடப்பதற்காய் போராடுங்கள், வைராக்கியமாய் போராடுங்கள், வசனத்துக்கு உள்ளாகவே நின்று கொண்டு போராடுங்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், சமாதானம் வரும். எந்த இடத்துல சமாதானத்துக்காய் நீங்கள் அலைந்து திரிகிறீர்களோ, வியாதியின் நிமித்தமாகலாம், அதான் மறுபடியும் சொல்லுகிறேன், கடன் பிரச்சனைகளா இருக்கலாம், அல்லது வேறு எந்த ரூபத்தில் இருந்தாலும் அந்தந்த இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை விளங்கும். விசுவாசிக்கிறீங்களா? அந்தந்த இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை விளங்கும். ஆமென். அது நீங்க ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. அந்தந்த இடங்களிலே கர்த்தர் பெரிதான கிரியைகளை செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னுடைய சபையிலே கடந்த இந்த 2025ஆம் வருஷத்தில் நடந்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை. டாக்டர்கள் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி பணத்தை கட்ட சொன்ன கட்டிகள் வரைக்கும் அது காணாமற் போகிறது. அதிசயங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் பிரத்யட்சம் கண்கூடாக நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கடந்த மாதத்தில் ஒரு குடும்பம் சபைக்கு வந்தது. வயிற்றில் இந்த கிட்னிக்கும் இன்னொரு பார்ட்ஸுக்கும் இடையில் ஒரு பெரிய கட்டி. கிம்ஸ் ஆஸ்பத்திரியில், திருவனந்தபுரம் கிம்ஸ் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணாங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். 4th ஸ்டேஜுக்கு போயாச்சுன்னு சொன்னாங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். அவங்களும் ஆண்டவர் அறிஞ்சவங்க இல்லை, ஆண்டவர் அவங்களுக்கு தெரியாது, இயேசுவை அவங்களுக்கு தெரியாது, இயேசுவை அவங்களுக்கு தெரியாது. பிள்ளைகள் அழைத்து கொண்டு வந்தார்கள். முதல் முறையாக சபை ஜெபித்தது, நாங்கள் ஜெபித்தோம், கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் ஜெபித்தோம். அடுத்த நாள் சாட்டர்டே நீங்க போயிட்டு ஒரு ரீஸ்கேன் எடுக்க சொன்னேன். அவங்க ஸ்கேன் எடுத்தாங்க. ஒரு டாக்டர் இடத்துல போனாங்க. அவங்க சொன்னாங்க, அப்படி ஒன்று அங்கே இல்லையே, கட்டி இல்லையேன்னாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சபையில் ஆராதிக்கிறாங்க இப்போ குடும்பமா. ஆமென். அந்த வியாதி அவர்களை சமாதானத்தை இழக்க செய்தது. அந்த வியாதி அவர்களை நிம்மதி இழக்க செய்தது. அழுவார்கள். ஆலயத்தில் வந்து அந்த 2 மாதங்கள் அழுகை தாங்கக்கூடாததா இருந்தது. கிம்ஸ் ஆஸ்பத்திரியில ஒரு ஆபரேஷன் எத்தனை லட்சங்கள் செலவாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
வேதத்துக்கு கீழ்ப்படிய தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவராக இருக்கிற கர்த்தரை இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு எங்களுக்கு சுகம் தந்தால் நாங்கள் இயேசுவை பற்றி கொள்ளுவோம் என்று சொன்னார்கள். இயேசுவை ஆராதிப்போம் என்று சொன்னார்கள். இயேசு எங்களுடைய தேவனாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள். வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி ஆரம்பித்த போது தேவன் அங்கே அற்புதத்தினால் தம்மை வெளிப்படுத்தவும் தயங்கவில்லை. அற்புதத்தினால் தம்மை வெளிப்படுத்தினார். வார்த்தையை உறுதிப்படுத்தினார். சமாதானம் இல்லாத அந்த இடத்திலே அவர்களுக்கு சமாதானம் இறங்கி வந்தது. சந்தோஷம் இல்லாதிருந்த இடத்துல சந்தோஷம் இறங்கி வந்தது. விடுதலைக்கு காத்திருந்த இடத்துல விடுதலை இறங்கி வந்தது. அதைத்தான் இந்த பகல் வேளையில கர்த்தருடைய சபையோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளுக்கு மாத்திரமல்ல, எல்லா நாளுக்கும் ஆண்டவருடைய பிரமாணங்களை கை கொள்ளுங்கள். வார்த்தையை தேடி கை கொள்ளுங்கள். வார்த்தையை விட்டு வலது இடதுபுறம் சாயாமல் நேராய் நடையுங்கள். என்ன நடக்குமா? வார்த்தையை கை கொண்டா நடக்கிற மிக அதிசயமான காரியங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையான வசனங்களை எடுப்போம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையான வசனங்களை வாசிப்போமா? நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். ஒன்றாவது செய்கிற அற்புதம் பாருங்க. ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னென்ன விவசாயம் பண்ணுகிறோமோ அதுக்கு தேவையான ஆசீர்வாதம், நன்மை எதது எங்கிருந்து எப்பெல்லாம் தேவையோ அது அப்பப்போ அந்தந்த இடங்களுக்கு வந்து சேரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் நான் மழையை ஏற்ற காலத்தில் வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிற வார்த்தை. நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளிலும் அவருடைய அற்புதமான செயல் ஈடுபாடோடு வெளிப்பட்டு எந்தெந்த காரியங்கள் என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு தேவையோ அந்தந்த நேரங்களில் அதன் காலத்தில் அந்தந்த இடத்திற்கு வந்து சேரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நாம் கற்பனையை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில அளவு கடந்த உபத்திரவம், அளவு கடந்த வேதனை, அளவு கடந்த பாடுகள் இருக்கிறதுன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யோபுக்கு பாடு வரலையா? யோபுக்கு பிரச்சனை வரலையா? யோபுக்கு இந்த சூழ்நிலையெல்லாம் யோபு பாவம் செய்தனாலே வந்துச்சு, இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. யோபுடைய லொகேஷன் வேற, நம்முடைய லொகேஷன் வேற. பிரைஸ் தி லார்ட். யோபு வாழ்ந்தது போல நம்மால் வாழ முடியாது. யோபுவை போல ஒரு தேவனோடு கூட நடந்த ஒரு மனுஷனை வேற யாராலும் பார்க்க முடியாது. அவரை போல ஆண்டவருக்கே சேலஞ்ச் பண்ணி நீரே என்னை தராசில நிறுத்துப்பாரும் என்று நம்ம ஒருவராலும் சொல்ல முடியாது. அதனால் யோபுக்கு வந்தது சோதனை. விசுவாச சோதனை. பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் உள்ள சேலஞ்சினாலே தேவன் தம்முடைய பிள்ளையுடைய விசுவாசத்தை பிசாசானவனுக்கு காண்பிக்கும் பொருட்டு உண்டாக்கப்பட்ட சோதனை அது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் வந்து பிடிக்கிற கஷ்டங்கள் அப்படிப்பட்டதல்ல. நம்ம சூழ்நிலை ஆராய்ந்து பார்க்கணும். நான் 25 ஆண்டுகால ஊழியத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகளோட பழகி இருக்கிறேன். 18 ஆண்டுகால சபை ஊழியத்தில் அநேகருடைய வாழ்க்கையோடு நான் உள்ளே புகுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் அதுல தேவனுக்கு பயந்தவுடைய கற்பனைகளின்படி வாழுகிற பிள்ளைகளையும் கபட்டு இருதயத்தோடு வாழுகிற பிள்ளைகளும் எனக்கு நல்லா தெரியும். அநேகருடைய என்ன நினைக்கிறேன்னா, கர்த்தர் காண்பாரா? கர்த்தருக்கு இதை குறித்து அறிவு இருக்கா? கர்த்தருக்கு இதை குறித்து புத்தி தெரியுமா?
நான் செய்யறதெல்லாம் ஆண்டவருக்கு என்ன எங்க தெரிய போகுதுன்னு நினைத்துக்கிட்டு ஒரு கபட்டு இருதயத்தோடு வாழுகிறவர்கள் உண்டு. Praise the Lord. தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல, தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல, தேவன் அதை ஒத்துக்கொள்ளுகிறவர் அல்ல. நம்முடைய நினைவுகள் அவருக்கு தெரியுங்க. Praise the Lord. கபட்டு இருதயத்தோட ஆண்டவரை பிரியப்படுத்தி விட முடியாது. நம்முடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்து தேவனை பிரியப்படுத்தி விட முடியாது. தேவன் நம்மேல் பிரியம் வைத்து தம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வேண்டுமானால் நாம் அவருக்கு பிரியமானவர்களை நடக்க கத்துக்கணும். அல்லேலூயா. மிகுந்த உண்மை உள்ளவர்களா இருக்கணும். தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும், மனுஷர்களுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும், சபைக்கு உண்மையா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அனைத்து மனிதர்களுக்கும் நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது இல்லாத பட்சத்தில் நடக்காதுங்க. நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணி பாருங்க, எவ்வளவு உபவாசம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் செவி கொடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகள் மேல் இறங்கி வர முடியாது. உங்களுடைய சமாதானத்தை நதி அளவு தர முடியாது. அது கிடைக்க வேண்டுமானால் அவருடைய பிரமாணத்தை கை கொள்ளத்தான் வேண்டும் என்று வேதம் திட்டவட்டமாய் நமக்கு எச்சரிக்கிறது. அந்த வேதத்தை பாருங்க. நீங்க என் கற்பனைகளின்படி நடந்தால் ஏற்ற காலத்து நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தன் கனியையும் கொடுக்கும். Praise the Lord. Hallelujah. பூமி தன் கனியையும் வெளியில் உள்ள விருட்சங்கள் தன் பலனையும் கொடுக்கும். Praise the Lord. ஆமென் சொல்லுங்களேன். திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். ஒரு அறுவடை முடிவதற்குள்ளாக அடுத்த அறுவடை என்ன செய்யும்? வந்துவிடும். ஒரு நன்மை கையில வந்து அந்த நன்மையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதே அடுத்த நன்மை நம்முடைய கரங்களில் வந்துவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். நன்மை ஒரு நாளும் குறைவுபடாது, தடைபடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஹல்லேலூயா. விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு என்ன செய்வோமா? தேசத்திலே சுகமாயிருப்போம். Praise the Lord. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் என்ன செய்வதில்லை? உலாவுவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை சாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த வேதம் சத்தியமுங்க. இந்த வேதம் சத்தியம். இதுக்கு ஜீவன் உண்டு. இந்த வேதம் உயிர் உள்ளது. Praise the Lord. நீங்க நம்பினால் இந்த வேதத்துக்கு உயிர் இருக்கிறது, இந்த வசனத்துக்கு உயிர் இருக்கிறது. தேடி ஆராய்ந்து பாருங்கள். வாழ்க்கையில் இன்னும் கை கொள்ள வேண்டிய பிரமாணம் என்ன இருக்கிறது என்பதை தேடி ஆராய்ந்து கொள்ளுங்கள். நல்ல ஜெப வாழ்க்கையில் இருக்கிறீர்களா? நல்ல ஆராதனை வாழ்க்கையில் இருக்கிறீர்களா? சபையோடு நல்ல தொடர்பில் இருக்கிறீர்களா? மேய்ப்பனோடு நல்ல தொடர்பில் இருக்கிறீர்களா? பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வார்த்தையில பரிசுத்தம் இருக்கிறதா? உங்கள் பார்வையில சுத்தம் இருக்கிறதா? வேதத்தின்படி வாழ்வதற்கு உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தீர்களா? இதெல்லாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Praise the Lord. ஆமென் சொல்லுங்க. எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி அவன் வம்சத்தை மந்தையை போல பெருக்குகிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. சமாதான கேடுகள் விலக்குவேன் என்று அவர் வாக்குகள் கொடுத்திருக்கிறாரே. ஆமென். எத்தனையோ பேர் இடத்துல கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஏன் நம்முடைய பெந்தேகோஸ்தே மக்களுக்கு அல்ல கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, இவ்வளவு பாடுகள் இருக்கிறது, இவ்வளவு உபத்திரம் இருக்கிறது? ஏன் என்ன நேரம் அவர்கள் தரித்திரத்தில் வாழுகிறார்கள்? நான் சொன்ன அப்படி இல்லையே, அப்படி இல்லையே. அப்படி யாராவது வாழுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய கையிருப்பு தான் அதுக்கு காரணம்.
வேதம் தெளிவாய் சொல்லுகிற அவனுடைய வழிகளுக்கு தக்கபடி நான் அவனுக்கு என்ன செய்வேன்? பலனளிப்பேன். மனுஷனுடைய கிரியைகளுக்கு தக்கபடி தான் பலன் கிடைக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கும் போது தேவனால் அதை மாற்ற முடியாது என்ற வசனத்தை ஒரு புள்ளி கூட இனி அவரால் மாற்ற முடியாது, மாற்றவும் மாட்டார். நமக்காக வசனம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்காது. எந்த ஊழியருக்கோ, எந்த சபை தலைவருக்கோ, எந்த விசுவாச மக்களுக்கோ வசனம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பதில்லை. வசனம் உள்ளபடியே இருக்கிறது. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, சீல் வைக்கப்பட்டிருக்கிறது, மாற்றக்கூடாதது. அப்படி இருக்கும்போது வேதத்தை யாரால் மாற்றி பிரசங்கம் பண்ண முடியாது. வேதத்தின்படி அல்லாமல் நமக்கு நன்மை வரப்போவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், எங்கே குழப்பம் இருக்கிறது, என் பிரச்சனைக்கு காரணம் என்ன? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பரிசுத்த ஆராதனைக்கு என்னுடைய 2வது சபையில் ஒரு பிரசங்கம் பண்ண நேற்று முந்தா நாள். அல்லேலூயா. சாபம் இல்லை பூமியிலே. ஆண்டவர் எல்லா சாபத்தையும் கல்வாரியிலே சுமந்து விட்டார். ஆனா சாபம் இருக்கிறதே, சாபத்தை நாம ஏற்று வாங்குகிறோமே. எப்படி அந்த சாபத்தை ஏற்று வாங்குகிறோம்? ஆண்டவரை விட்டு அகலுகிறோம் பாருங்க, வெளியேறோம் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா சாபம் நம்மை பிடித்து விடுகிறது. கர்த்தரை விட்டு வழி விலகுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை விட்டு வழி விலகுகிறவன், அல்லேலூயா, ஜெப வாழ்க்கையை விட்டு விலகுகிறவன், ஆராதனை வாழ்க்கையை விட்டு விலகுகிறவன், விசுவாசத்தை விட்டு விலகுகிறவன், ஊழியத்தை விட்டு விலகுகிறவன், வார்த்தையை விட்டு விலகுகிறவன், சபை ஐக்கியத்தை விட்டு விலகுகிறவன், அந்த சாபத்தை நாம ஏற்று வாங்கிக் கொள்ளுகிறோம். அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டில் தங்கும்? நீதிமானுடைய சிரசின் மேல் என்ன தங்குமா? ஆசீர்வாதம் தங்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடினமா தானே இருக்கு, கேட்கறதுக்கு சற்று கஷ்டமா தானே இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, இன்னையிலேருந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. வீட்டில் போய் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணணும். ஆண்டவரே, நான் எங்கே சரி பண்ண வேண்டும்? என் உதடுகளை, என் நாவை, என் கண்களை, என் பேச்சை, என் பழக்க வழக்கங்களை, என் சுபாவங்களை, என்னுடைய கிரியைகளை நான் எங்கே சரி பண்ண வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலேயே நீங்க கேள்வி கேட்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார், ஒவ்வொன்றாய் சொல்லி கொடுப்பார். சொல்லி கொடுக்கும்போது அது உள்ளபடி நீங்க கீழ்ப்படியே உங்களை ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிருங்க. திட்டவட்டமா சொல்ல சரியாயிரும். அல்லேலூயா. வறுமை மாறும், தரித்திரம் மாறும், இல்லாய்மை மாறும், பிரச்சனைகள் மாறும். ஆண்டவர் சொல்ல திட்டவட்டமா மாறும்ங்கிறேன். வியாதி குணமாகும். நீங்க ஆண்டவருடைய கற்பனைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க தயாரானால் உங்களுடைய வியாதி குணமாகும், உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். ஆண்டவர் சொல்ல பிரச்சனைகள் தீரும். நீங்க பிரச்சனையோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க வியாதியோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க என்னைக்கு வறுமையோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, தரித்திரத்தோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை, கடன் பிரச்சனைகளோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு முழுவதும் அவங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்களேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27 முதல் வாசிமங்களேன். 2 நாளாகமம் 32:27 முதல். எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷசாலிகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டகசாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். ஏன் கொடுத்தார் தெரியுமா உங்களுக்கு? அவன் 25வது வயதில் ராஜாவான உடனே அவன் தகப்பனாயிருக்கிற ஆகாஸ் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவை பூட்டி போட்டு அதற்குள்ளாக விக்கிரகங்களை உண்டு பண்ணி வைத்திருந்ததை இவன் ஆலயத்தின் கதவை திறந்து அதுக்குள்ளே இருந்த சகல விக்கிரகங்களையும் அருவருப்புகளையும் முதலாவது வெளியேற்றினான்.
அவன் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை தேட ஆரம்பித்தான். அவனுடைய தகப்பனை போல நடக்கவில்லை. அவனுடைய தகப்பனாய் இருக்கிற ஆகாசை போல அவன் நடக்க விரும்பவில்லை. வாசியுங்கள் 29ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் ஃபர்ஸ்ட் மந்த், அவன் 25வது வயதுல ராஜாவான முதல் மாசத்துல அவன் முதலாவது செய்த காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து. அப்படியே நீங்க கீழே 1-2 அதிகாரங்கள் எல்லாம் அப்படியே தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ஆண்டவருக்காய் காண்பித்த வைராக்கியத்தின் நிமித்தம் அவன் ஆசரித்த பஸ்கா, இதெல்லாம் அங்க வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. இதனால தான் எசேக்கியாவுடைய சரித்திரம் முடியும் போது எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் அவனுக்கு மிகுதியான ஆஸ்தியை கொடுத்தார். அல்லேலூயா. புரியுதா? அவனுடைய தகப்பனா இருக்கிற ஆகாஸ் விரும்புவார் இல்லாம செத்து போனவனுடைய மகன் கர்த்தரை தேடி கர்த்தருடைய மகா ஆசீர்வாதத்தை சம்பாதித்துக் கொள்ளுகிறான். ரத்தினங்கள் வைக்கிற குடோன் அவனுக்கு இருந்துச்சான். லாக்கர்ல குடோன். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு தேவன் அவனுக்கு நன்மையை கொடுத்திருக்கிறான்னு பாருங்க. இதான் கர்த்தருடைய வழியை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தருடைய வழியை விட்டு விலகிறவர்களுக்குள்ள வித்தியாசம். கர்த்தரை சேவிப்பவர்களுக்கும் சேவிக்காதவர்களுக்குள்ள வித்தியாசம். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி வாழுகிறவர்களுக்கும் கர்த்தருடைய கற்பனை கை கொள்ளாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கப்புறம் எசேக்கியோட ராஜா காலம் முடியுது. அப்புறம் மனாசே வர்றான். அவன் படுகிறான வேதனையை பார்த்தா கொடுமையா இருக்கும். ஏன்னா அவனும் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகினவன். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பகல் வேளையிலே இந்த உபவாச ஜெப நேரத்தில் சபையோடு உங்களோடு கூட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை காத்து நடையுங்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி நடையுங்கள். நீங்கள் வாசிக்கிற வசனத்துக்கு செவி கொடுப்போம் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்கள். வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள் மாறி மாறி வரும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை விட்டு விலகாதிருங்கள். வேறு எங்கு மனதை அலைபாய்த்து ஓடிவிடாதிருங்கள். கர்த்தரோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ள பழகுங்கள். அல்லேலூயா. ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். நன்மைகள் தேடி வரும். விடுதலையும் சமாதானம் உங்களை கூட வரும். இது வெறும் வாக்கு தத்தம் இல்ல, இது வெறும் வாக்குறுதி இல்ல, நடக்கிறதான் சொல்றோம். திட்டவட்டமா நடக்கிறதான் சொன்னோம், நடந்து கொண்டு இருக்கிறதான் சொல்றோம். வாழ்க்கையில அனுபவித்து ருசித்து அறிந்ததுனால சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒரு சிறிய காரியமாகிலும் நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகுகிற ஒரு அனுபவத்தில் இருப்பீர்களானால் அதையும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழும்பலாமா? நம்ம செபிக்கலாம். நான் நிறுத்தி விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து சில நிமிடங்கள் உங்களுக்கு நான் செபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஓ கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் மத்தியிலே இந்த பகல் வேளையில் இங்கே அமர்ந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஆண்டவருடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நினைவு கொள்ளுங்கள். வார்த்தையை நினைவு கொள்ளுங்கள். கற்பனைகளை கை கொள்வதற்கு உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்கள். வார்த்தைக்கு முன்பாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். வேதம் சொல்லுகிற என் வார்த்தைக்கு முன்பாய் நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். என் வார்த்தைக்கு முன்பாய் நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்படியான இந்த வார்த்தைக்கு முன்பாக கேட்கிறவர்கள் அல்ல, விரும்புகிறவர்கள் அல்ல, ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், வார்த்தைக்கு முன்பாய் தன்னை ஒப்புக் கொடுக்கிறவர்கள், அவர்களைத்தான் ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்களைத்தான் நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார்.
இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் இப்படி சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. ஒப்புக்கொடுங்க சில நிமிடங்கள், 1-2 நிமிடங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீங்க எங்க இடறி இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எங்கே உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் தானாய் வந்து ஆசீர்வாதங்களை கொட்டி கொடுக்கிறவர் அல்ல. தானாய் உன் வீடு தேடி வந்து நன்மைகளை கொட்டி கொண்டு போகிறவர் அல்ல. நீ ஆண்டவரை தேடினால் அவர் உன்னை தேடுவார். நீ வார்த்தையை கை கொண்டால் நிச்சயம் அவருடைய பலனை அனுபவிப்பார். நீ ஆண்டவரோடு கூட இருந்தால் அவரோடு கூட இருப்பார். நீ அவர் விசுவசித்தால், அவரை நம்பினால், அவர் ஏற்றுக்கொண்டால், முற்றிலுமாய் உன்னை அவருக்கு ஒப்பு கொடுத்து அதுக்கு நன்மையை நீ அனுபவிக்க போகிறார். இந்த பகல் வேளை அந்த நன்மை உனக்குள்ள இறங்கி வர போகிறது. அந்த குடும்பத்துக்குள்ள இறங்கி வர போகிறது. ஓ நதி போல, நதி போல உன்னுடைய சமாதானம் உனக்குள்ள திரும்பி வர போகிறது. நதியை போல இந்த சமாதானம் உனக்குள்ள திரும்பி வர போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் முற்றிலுமாய் வார்த்தைக்கு முன்பாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். முற்றிலுமாய் வார்த்தைக்கு முன்பாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஓ ஹல்லேலூயா. இது மாயாஜாலமான வார்த்தைகள் அல்ல. இது வெறும் தந்திர, மனுஷர்களை பிடிக்கிற தந்திரபரமான வார்த்தைகள் அல்ல. இது ஜீவனுள்ள வார்த்தை, இது சத்தியமுள்ள வார்த்தை, இது உண்மையுள்ள வார்த்தை. இந்த பகல் வேளையில் ஆண்டவருக்கு உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால், ஆண்டவரே வாழ்க்கையில குறைவுகள் வருங்க, குறைவுகள் வரக்கூடும், சில பாவங்கள் நம்மை பின்தொடரக்கூடும். ஆனால் அதில் நிலைத்திருக்க கூடாது என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சில குறைவுகள் வரும், வாழ்க்கையில் சில விழுகிற அனுபவங்கள் உண்டாகும், சில பின்மாற்றத்தின் அனுபவங்கள் உண்டாகும், சில தோல்விகள் உண்டாகும். சில காரியங்களிலே நாம் பற்றி கொள்ள முடியாதவர்களாய், சில தோல்விகளில், சில ஹல்லேலூயா, சில குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். அது நிமித்தம் சில தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். உங்களுடைய இருதயத்துக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவரை விட்டு அகன்றதினால் வந்த குறைவுகள், சோர்வுகள், தீமைகள். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. அதை ஒப்பு கொடுத்து சரிப்படுத்துங்க. அதை ஒப்பு கொடுத்து சரிப்படுத்துங்க. வேதம் எப்படி நம்மை பார்த்து கேட்கிறது? விழுகிறவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, விழுகிறவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, பாதை மாறி போனவன் திரும்புகிறது இல்லையோ, என் ஜனம் ஏன் செவிகொடாமற் போகிறார்கள்? விழுகிறவன் எழுந்திருக்கிறதும் இல்லை, பாதை மாறி போனவன் திரும்பி வருகிறதும் இல்லை. இந்த பகல் வேளையில கர்த்தராய் இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்பி வா உடைய பாதையில, நீ திரும்பி வா ட்ராக்கில, ஜப வாழ்க்கையில வா, ஆராதனை வாழ்க்கையில வா, உண்மையுள்ள வாழ்க்கையில வா. ராக்காலங்களுடைய ஜபங்கள் எங்கே? நடு ராத்திரி ஜபங்கள் எங்கே? பின்மாற்றம் இல்லையா? ஒரு காலத்தில் ஜபித்தனை இன்றைக்கு ஜபிக்கவில்லை என்றால் சோர்வை நீ காரணம் காட்டுகிறாயா? நோ, அது தவறு, அப்படி இல்லை. ஓ ஹல்லேலூயா. 85 வயது ஏனோக்கு சொல்லுகிறான், 40 வயதில் இருந்த பலன் எனக்கு இன்றும் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அவன் ஆவியில் என்றவன், அவன் ஆவிக்குரியவன் என்றவன். அந்த பலம் உனக்குள்ள இருக்கிறது. சாத்தான் உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியினால் பலப்படுத்தி இருக்கிறான், பலவீனப்படுத்தி இருக்கிறான். சாத்தான் உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே உன்னை பலவீனப்படுத்தி இருக்கிறான். நீ எழுப்பி ஜெபிக்க விடாதபடி தடை செய்திருக்கிறான். வசனத்தை கீழ்ப்படிய விடாதபடி உன்னை தடை செய்து கொண்டிருக்கிறான். நீ சாத்தானை விட்டு வெளியே வா, வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஓ ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே, ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய குடும்பத்தில் விடுதலை அனுப்புகிறார். குடும்பத்தில் விடுதலை அனுப்புகிறார். குடும்பத்தில் விடுதலை அனுப்புகிறார். குடும்பத்தில் விடுதலை அனுப்புகிறார். உன்னுடைய சபைக்குள்ள, உன்னுடைய சரீரத்துக்குள்ள விடுதலை அனுப்புகிறார். உன்னுடைய சரீரத்துக்குள்ள விடுதலை அனுப்புகிறார். சோர்ந்து போய் துக்கத்தோடு வந்திருப்பாய், கலங்கி போய் வந்திருப்பாய், வியாதியோடு கூட வந்திருப்பாய். கர்த்தர் இந்த பகல் வேளையில் விடுதலை கொடுக்கிறார். நான் வெறும் வாக்குறுதியை சொல்லுகிறவன் அல்ல, திட்டவட்டமாய் சொல்லுகிறேன். எனக்கு கபடு தெரியாது, எனக்கு வஞ்சகம் தெரியாது, வஞ்சக வலையில ஜனத்தை பிடிக்க தெரியாது. நான் சத்தியத்தின் பாதையில வாழுகிறவன், சத்தியத்தின் பாதையில பிரசங்கிக்கிறவன், நீதியின் பாதையில நிற்கிறவன், உத்தமத்துல உறுதியா நிற்கிறவன், ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு வலது இடதுபுறம் சாயாமல் நேராய் நடக்கிறவன். நாணயத்தின் 2 பகுதியும் உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். நீ சரியானால் கர்த்தர் உன்னை இன்றைக்கு சரிப்படுத்த அவர் உனக்கு முன்பாக இறங்கி வந்திருக்கிறார். முதல்ல நீ சரியாகணும், நீ சரியாகணும்.
ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க மக்கள், ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இதோ திரும்பி வருகிறேன்னு சொல்லுங்க. இதோ திரும்பி வருகிறேன். ஹல்லேலூயா. உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன், உன்னுடைய வியாகுலத்தை காண்கிற தேவன், உன்னுடைய பலகீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுந்து போகட்டும், அறுந்து மாறட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுடைய காயங்களை கட்டுவீராக. இந்த பிள்ளைகளுடைய பலகீனங்கள் மாறுவதாக. அவருடைய சரீரத்தில் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எங்கெல்லாம் வியாதிகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பலகீனங்கள் இருக்கிறதோ, அது எப்படிப்பட்ட பலகீனமானாலும் இயேசுவின் நாமத்தினாலே அது நீங்கி போகும்படி கட்டளையிடுகிறேன். ஓ வெளியே இயேசுவின் நாமத்திலே, ஓ வெளியே இயேசுவின் நாமத்திலே, ஓ வெளியே இயேசுவின் நாமத்திலே, ஓ வெளியே இயேசுவின் நாமத்திலே தீராத வியாதியே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. என் பிள்ளைகளுக்கு சமாதான கேடை கொண்டு வந்திருக்கிற பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தில் உன்னை சபித்து வெளியேற்றுகிறேன். போ வெளியே, போ வெளியே, சரீரம் விட்டு வெளியே போ, சரீரம் விட்டு வெளியே போ. கேன்சர் கட்டி இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. மறைந்து மாறு, கரைந்து மாறு, மறைந்து போய்விடு. கேன்சர் கட்டி கரைந்து மாறட்டும், தைராய்டு கட்டி கரைந்து மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் கரைந்து மாறட்டும். கண் பார்வை சரியாகட்டும், கண் பார்வை சரியாகட்டும், தொண்டை வேதனைகள் சரியாகட்டும். ஓ மூளை, மூளை நரம்புகளுக்குள்ளே ஓ ராக்காலங்களிலே போராடி கொண்டிருக்கிற, தூக்கம் இல்லாமல் போராடி கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த பகல் வேளை குணமாக்குகிறார். குணமாக இயேசுவின் நாமத்திலே, குணமாக இயேசுவின் நாமத்திலே தூக்கம் வரட்டும். பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில், தூங்க வேண்டிய நேரத்தில் தூக்கம் வரட்டும். ஆண்டவரே அந்நிய சிந்தனைகள் ஒளிந்து போகட்டும். குடும்ப வாழ்க்கையில் அலக்களித்துக் கொண்டிருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன். கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிற பொல்லாத தேசாதிபத்திய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி அனுப்புகிறேன், கட்டி வெளியேற்றுகிறேன். ஓ பிள்ளைகள் மேலே ஆதிக்கம் செலுத்தி பிள்ளைகளை, தலைமுறைகளை கீழ்ப்படியாதவர்களாக்கி பெற்றவர்களுக்கு சமாதான கேடை விதைத்திருக்கிற பொல்லாத பிசாசே போ. பிள்ளைகளை விட்டு, குடும்பங்களை விட்டு போ வெளியே. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. அந்த நல்ல பிள்ளைகள் திரும்பி வருவார்களாக, அந்த நல்ல மக்கள் திரும்பி வருவார்களாக, ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவார்களாக, கர்த்தருடைய வசனத்துக்குள் திரும்பி வருவார்களாக, கர்த்தருடைய வார்த்தைக்குள் திரும்பி வருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பந்தனம் அழியட்டும். ஆண்டவரே பந்தனம் அழியட்டும், கட்டுகள் அழியட்டும், சத்துரு கட்டுகிற கட்டுகள், ரோக கட்டுகள் ஓ ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். வறுமையின் கட்டுகள் அழியட்டும், தரித்திரத்தின் கட்டுகள் அழியட்டும். பிசினஸ் லாஸ்கள் இனி உண்டாகிறது, பிசினஸ்ல நன்மைகள் உண்டாகட்டும், தொழில்கள் நன்மை உண்டாகட்டும். ஏற்ற காலத்தில் மழை பெய்யட்டும், ஏற்ற காலத்தில் மழை பெய்யட்டும், ஏற்ற காலத்தில் மழை பெய்யட்டும். அறுவடை காலம் முடிகிறதுக்குள்ளாக அடுத்த அறுவடை வரட்டும், ஒரு அறுவடை முடிவதற்குள்ளாக அடுத்த அறுவடை வரட்டும், ஒரு நன்மை முடிவதற்குள்ளாக அடுத்த நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அது சம்பவிக்கட்டும். எல்லா கர்த்தருடைய ஆராதிங்க, பரிசுத்தாவில நிரம்பி ஆராதிங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ஆராதிப்போமே. எல்லாரும் ஆவில நிரம்பி ஆராதிங்க, ஆவில நிரம்பி ஆராதிங்க. கர்த்தர் விடுவிக்கிற நேரம், கர்த்தர் ரட்சிக்கிற நேரம், உங்களை, உங்களுடைய பிள்ளைகளை தொடுகிற நேரம், உங்கள் குடும்பத்தை தொடுகிற நேரம், உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். இயேசுவின் நாமத்தில் சம்பவிக்கட்டும் அப்பா, இயேசுவின் நாமத்தில் சம்பவிக்கட்டும் அப்பா. எல்லா வியாதிகளும் குணமாகட்டும், எல்லா வியாதிகளும் குணமாகட்டும், எல்லா வியாதிகளும் குணமாகட்டும், எல்லா பிரச்சனைகளும் விலகி போகட்டும், எல்லா போராட்டங்களும் விலகி போகட்டும். சாத்தானுடைய வல்லமைகள் அழிவதாக, சாத்தானுடைய வல்லமைகள் அழிவதாக. குடும்பங்கள் அனுபவித்துக் கொண்ட வேதனை இயேசுவின் நாமத்தில் விலகி போ, விலகி போ. எலும்புகள் பலனடையட்டும், எலும்புகள் பலனடையட்டும், நரம்புகள் பலனடையட்டும், சதை பலனடையட்டும், சிந்தை மண்டலம் சரியாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேஸ் கோர்ட் வழக்குகள் விலகி போகட்டும், கேஸ் கோர்ட் வழக்குகள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். புது நன்மைகள் இறங்கி வரட்டும், அப்பாயின்மென்ட் ஆர்டர்கள் வரட்டும், அப்பாயின்மென்ட் ஆர்டர்கள் வரட்டும். இழந்த தொழில் திரும்பி வரட்டும், இழந்த நன்மை திரும்பி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன், இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இழந்த நன்மை திரும்பி வரட்டும், குடும்பங்களை தேடி திரும்பி வரட்டும், குடும்பங்களை தேடி திரும்பி வரட்டும், பிள்ளைகளை தேடி திரும்பி வரட்டும். இழந்த நன்மைகள் திரும்பி வரட்டும், இழந்த ஆசீர்வாதம் திரும்பி வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அது சம்பவிக்கட்டும். ஆராதிங்க, ஒப்பு கொடுத்து ஆராதிங்க. விசுவாசிக்கிறவங்க ஆராதிங்க, விசுவாசிக்கிறவங்க ஆராதிங்க. விசுவாசிக்கிறவங்களுக்குள்ளே இருந்து
எஸ் ஹalleluya ஆராதனை வெளிப்படட்டும் ஹalleluya 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 எஸ் ஹalleluya ஆராதிங்க ஆராதிங்க கட்டுகளை போட்டுகிற ஒரு அபிஷேகம் கட்டுகளை உடைக்கிற ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும் கட்டுகளை போட்டு கட்டுகள் உடைக்கிற ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தில் எஸ் ஹalleluya இயேசுவின் நாமத்தில் ஹalleluya நான் உங்க தலையில கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பரிசுத்த ஆவி இறங்கட்டும் 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 பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க receive 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 பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை அற்புதம் நடக்கட்டும் ஐயா அற்புதம் நடக்கட்டும் ஐயா ஓ இருள் விலகி போகட்டும் இருள் விலகி போகட்டும் இருள் விலகி போகட்டும் இருள் விலகி போகட்டும் விலகி போ போ வெளியே பிசாச வெளியே போ பிசாச குடும்பங்களை விட்டு வெளியே போ வா வா வெளியே வா வெளியே வா வெளியே வா வெளியே வா வெளியே வா வெளியே போ இயேசுவின் நாமத்தில் எல்லா குடும்பங்களை விட்டு வெளியே போ எல்லா மந்திரவாத கட்டுகளும் உடையட்டும் எல்லா பெல்லிசூனிய கட்டுகளும் போட்டி மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் போட்டட்டும் 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 ஏசாதிபத்திய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சக்திகளும் நிர்மூலமாக ஹalleluya 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 விடுவீங்க ஆண்டவரே இயேசுபா இறங்கி வாருங்க என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த ஜனத்தை ஆசீர்வதிங்க நன்மைகளை கட்டளையிடுங்கப்பா உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளும்படி தங்களை ஒப்பு கொடுத்திருந்த பிள்ளைகள் மேல் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்கள் இறங்கட்டுமப்பா விடுதலைகள் உண்டாகட்டும் ஒரு தெய்வீக சமாதானம் ஒரு தெய்வீக விடுதலை இந்த பகல் வேளையில் என் ஜனத்தை நிரப்பட்டும் ஒரு தெய்வீக விடுதலை நிரப்பட்டும் ஒரு தெய்வீக அபிஷேகம் என் பிள்ளைகளை பற்றி கொள்ளட்டும் விடுதலை 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 அக்கினி கத்தட்டும் அக்கினி கத்தட்டும் இயேசுவின் நாமத்திலே சுட்டெரிங்கப்பா அந்த கட்டுகளை சுட்டெரிங்கப்பா ஓ நெருப்பு பட்ட போது அருந்து போகிற நூலு போல இவருடைய பலமான கயிறுகள் சிம்சோனை கட்டின கயிறுகள் அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷனை கட்டி இருக்கிற கயிறுகள் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய அக்கினியினாலே சுட்டெரியட்டும் சுட்டெரியட்டும் அபிஷேகம் பெற்றவனை கட்ட முடியாது அபிஷேகம் பெற்றவனை பெலிஸ்தியனுடைய கயிறுகளால் கட்ட முடியாது அபிஷேகம் பெற்றவனை பெலிஸ்தியனுடைய கயிறுகளால் கட்ட முடியாது பெலிஸ்தியனுடைய கயிறுகளால் கட்ட முடியாது அபிஷேகம் பெற்றவன் தவறு செய்யாத வரைக்கும் அபிஷேகம் பெற்றவனை இந்த உலகத்திலே கட்டை போட அவனுக்கு ஒரு எதிரான வல்லமை இல்லை எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆமென் ஆமென் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளையை கட்டுவதற்கு இந்த பூமியில ஒரு கட்டு இல்ல பூமியில ஒரு கயிறு இல்ல அவன் தவறு செய்யாத வரைக்கும் அவனை என்றைக்கு அவன் தவறு செய்கிறானோ சாத்தான் அவனை தவறு செய்ய ஏவும் போது அவன் அல்லேலூயா ஜாக்கிரதை இல்லாமல் அவன் என்றைக்கு தவறு செய்கிறானோ அது வரைக்கும் அவனை உலகத்தில் கட்டுவதற்கு ஒரு கயிறு பத்தாது ஆமென் ஹalleluya அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளையே அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் நீ தவறு செய்யாத வரைக்கும் உன்னை கட்டுவதற்கு எந்த கயிறுகளாலும் முடியாது என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியான திட்டவட்டமாய் சொல்லுகிறான் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளையே கட்டி அழிப்பதற்கு அல்லது கட்டி கொன்று போடுவதற்கு கட்டி நிர்மூலமாக்குவதற்கு அவனுக்கு எதிரான கட்டுகளை சத்துரு கொண்டு வரும்போது அவனுடைய அபிஷேகம் ஹalleluya பற்றி எரிந்து அந்த கயிறுகள் எல்லாம் சாம்பலாகி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சாம்பலாகி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சாம்பலாகி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹalleluya ஆமென் ஆமென் அன்பு தேவனுடைய பிள்ளையே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை கவனமாய் கேட்டுக்கோ நீ தவறு செய்யக்கூடாது உன்னை எப்படியாவது அழிப்பதற்கு பிசாசானவன் தந்திரமாய் செயல்படுவான் அவன் பல ரூபங்களில் உனக்கு எதிராய் வெளியே வருவான்
நீயோ ஜாக்கிரதையாயிரு மகனே மகளே, நீயோ ஜாக்கிரதையாயிரு. நீ ஜாக்கிரதையாயிராவிட்டால் தெலிலாள் உன்னை வஞ்சித்து விடுவாள். ஆமென், ஆமென். நீ வஞ்சனை வலையில் விழுந்து விடாதே, தெலிலாளுடைய வஞ்சனை வலையில் விழுந்து விடாதே. அபிஷேகம் இழக்க வேண்டி வரும். நீ அபிஷேகம் இழந்து போனால் நிச்சயம் பெலிஸ்தீனுடைய கட்டு உன்னில் பலம் செய்யும், பெலிஸ்தீனுடைய கயிறு உன்னில் பலம் செய்யும், சாத்தானுடைய கட்டு உன்னை பலம் செய்யும். சாத்தான் உன்னை கட்ட முடியும், சாத்தான் உன்னை கட்டுவான், சாத்தான் உன்னை கட்டுவான், உன்னை பலட்சியமாக்குவான், உன் கண்களை அவன் தோண்டி எடுப்பான், உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் பிடுங்கப்படும், உன்னுடைய தரிசனம் உள்ள கண்கள் பிடுங்கப்படும், உன்னுடைய தூர அழைப்பின் கண்கள் பிடுங்கப்படும். ஓ ஹல்லேலூயா. தரிசனம் உள்ள அந்த கண்களை இழக்க வேண்டி வரும், பெலிஸ்தியனுக்கு அடிமையாக வேண்டி வரும். முடிவிலோ நீ பரிதபிக்கப்பட்டவனாய் உன் ஜீவனை இழக்க நேரிடும். யாருக்காக இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு தெரியலங்க. வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக செய்தியாக கூட நான் பேசினதில்லை. ஆனா இந்த பகல் வேளையில கர்த்தர் இதை ஒரு செய்தியாகவோ தீர்க்க தரிசனமாகவோ உங்களோடு கூட சொல்லுகிறார். அப்படியானால் யாரோ ஒரு அபிஷேகமற்ற மனுஷனை, தேவ மனுஷனை சாத்தான் அழிப்பதற்கு வலையை விரித்து கொண்டிருக்கிறான். யாரோ ஒரு அபிஷேகமற்ற மகளையோ மகனையோ அழிப்பதற்கு சாத்தான் வலையை விரித்து கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதையாயிரு பிள்ளையே, ஜாக்கிரதையாயிரு, எச்சரிப்பாயிரு, வஞ்சக வலையில் விழுந்து விடாதே. அதுக்கப்புறம் நீ எவ்வளவு முயன்றாலும் கட்டவிழ்க்கிறதுக்கு நடக்காது, எவ்வளவு முயன்றாலும் கட்டவிழ்க்கப்பட முடியாது. அந்த கட்டோடையே நீ சாக வேண்டி வரும், அந்த கட்டோடையே நீ அழிய வேண்டி வரும், அந்த கட்டோடையே நீ நிர்மூலமாக வேண்டி வரும். ஏன்னா நீ உன் அபிஷேகம் இழக்க கூடாது, அபிஷேகத்துல நிலைத்திருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, நல்ல ஆண்டவரே, என் அன்பு மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த சபையில கூடியிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், இது நடத்துகிற தேவ மனுஷர்களுக்காய் ஸ்தோத்திரம், இங்கே கூடியிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் வல்லமையாய் இடைபெற்றிருக்கிறேன், வல்லமையாய் கிரியை செய்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த மக்களோடு கூட பேசி இருக்கிறேன். பிரத்யட்சமாய் நீ இறங்கி வல்லமையாய் இறங்கி இந்த மக்களோடு கூட இடப்பட்டு கொண்டிருக்கிறீரப்பா. ஆசீர்வதிங்கப்பா. நீ சொன்ன வார்த்தை, நீங்க சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாவற்றையும் இந்த மக்களுக்கு சொல்லி ஆயிற்று. தகப்பனே, உம்மை பற்றி கொண்டு அபிஷேகத்தை காத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய கற்பனைகளை கை கொள்வார்களே ஆனால் நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மகா பெரிதா இருக்கிறதே அப்பா. அதை பெற்று அனுபவிக்கட்டும், அதை பெற்று சுகமா இந்த பூமியில வாழ்ந்து நித்தியத்திலே சென்று சேரட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா, ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கூட இருங்க. ஆமென்.